எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங் ரெசிபி தான். ப்ரௌனி பண்ண போகிறேன். எக்லெஸ் ப்ரௌனி. வீக்கெண்டுன்றதால பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ப்ரௌனிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கி வச்சும் கூட ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி தான் பண்ணியிருந்தேன். நான் உங்களோட அந்த ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். இட்ஸ் எக்லெஸ் ப்ரௌனி வித் கண்டென்ஸ் மில்க் நான் பண்ணுறது. கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணாமலேயும் ப்ரௌனி ரெசிபி உண்டு. லைக் தயிர், அதுக்கப்புறம் சுகர் யூஸ் பண்ணி பண்ணுறது. நான் அதுக்கு பதிலாக ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்டு பெட்டர் டேஸ்ட் எப்போவுமே எக்லெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணால் தான் கிடைக்கும். நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். எக்லெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறது தான். ஸோ நான் அதுக்கு கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். நான் ப்ரௌனிக்கு தேவையான விஷயங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ப்ரௌனி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரெடி பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா டபுள் பாய்லருன்றது கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதுக்கு மேலே நம்ம ஒரு பாத்திரம் வைக்கணும். அதை நான் ரெடி பண்ணிவிட்டு சைடில் மைக்ரோவேவ், நம்ம எந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மைக்ரோவேவ் ஃபஸ்ட்டே ப்ரீ ஹீட் பண்ணிடணும். நான் 180 டிகிரிஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம டபுள் பாய்லரில் பார்த்திங்கன்னா கீழே நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கொதித்து மேலே இருக்க பாத்திரத்தில் படக்கூடாது. அந்த அளவுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த சாஸ்பேனில் பார்த்திங்கன்னா இந்த மேலே வைக்கிற கண்ணாடி பவுல் தண்ணி படுற மாதிரி இருந்தது. அதனால தான் நான் சாஸ்பேன் மாற்றிட்டேன். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும். கீழே தண்ணி கொதிக்கும், மேலே இருக்கிற பாத்திரத்தில் படாது, அந்த ஸ்டீம் மட்டும் படும். அதில் நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 150 கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட் எடுத்திருக்கேன். எனி டார்க் சாக்லேட், எந்த பிராண்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 150 கிராம்ஸ் எப்படி கரெக்டாக சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு 1.5 கப் சாக்லேட் எடுத்துக்கோங்க. எனி காம்பவுண்ட் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 கப் பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி கீழே நல்லா கொதிச்சிடுச்சுன்னா சிம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் மெல்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சாக்லேட்டை ஓவர் ஹீட்டில் எப்போவுமே சாக்லேட்டை மெல்ட் பண்ணக்கூடாது. அதில் ஒரு கசப்புத்தன்மை, டேஸ்ட் சேஞ்ச், டெக்ஸ்சர் சேஞ்ச் அதெல்லாம் வரும். அதனால தான் கொஞ்சம் ஹீட் மீடியமாக இருக்கணும். ஸ்லோவாக தான் மெல்ட் பண்ணணும் சாக்லேட்டை. நீங்கள் அந்த சாக்லேட் நல்லா பட்டரோடு சேர்ந்து மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை வச்சு கலரேட்லாம் இருக்க வேண்டாம். மெல்ட் ஆனோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட் இருந்தாலே போதும். அதுலேயே நான் இப்போது 1 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதாவில் தான் இந்த ப்ரௌனி பண்ண போகிறோம். ஸோ 1 கப் மைதாக்கு 1 கப் கண்டென்ஸ் மில்க்கு. நார்மல் பேக்கிங் ரெசிபி ரூல்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாவு எதுவாக வேணால் இருக்கலாம். மைதாவாக இருக்கலாம், கோதுமை மாவாக இருக்கலாம், ரவையிலையும் செய்யலாம். அதே மாதிரி ஓட்ஸ் பவுட்ரு பண்ணியும் செய்யலாம், கலந்து மாவோட மைதோட. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாவும் ஸ்வீட்னர், நீங்கள் எந்த ஸ்வீட்னராக இருக்கலாம், சுகர், ப்ரவுன் சுகர், அப்படி இல்லைன்னா கண்டென்ஸ் மில்க். இது ஸ்வீட்னஸும் ஃப்ளவரும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 1 கப் மைதா யூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டேஜில் 1 கப் ஆஃப் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ் மில்க் நத்திங் பட் ஸ்வீட்னர். அதில் சுகர் இருக்கும், ப்ளஸ் நம்ம எக்கு என்ன வேலையை செய்யுமோ அந்த சாஃப்ட்னஸ் ஒரு ரைஸ் அதெல்லாம் கொடுக்குமோ அதெல்லாம் செய்கிறதுக்கு தான் இந்த கண்டென்ஸ் மில்க் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு 1 கப் மைதா ஆட் பண்ணிட்டேன். நான் அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர். நீங்கள் ப்ரௌனி இப்போ ரொம்ப ஓவர் சாக்லேட் ஆகிடுமோ, இப்போ ஓவர் கொக்கோவாக இருக்குமோ, 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கொக்கோ நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் ப்ரௌனி ஜென்ரலி கேக் கிடையாது. அது ஸ்பாஞ்சோ ரைஸோ அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், ப்ரௌனி சாப்பிட்ருப்பீங்க. அது அழுத்தமாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஓவர் சாக்லேட்டியாக இருக்கிறது தான் ப்ரௌனியே. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேக்கிங் சோடா போட்டால் ரைஸ் ஆகும், கேக் ஆகிடும். பேக்கிங் பவுட்ரு போட்டால் அது ஒரு ஈவனாக குக் ஆகும், சீக்கிரமாக குக் ஆகும். அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பேக்கிங் பவுடர். அது கூடவே நான் நட்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி இந்த டின்னை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் தடவி பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதில் போர் பண்ணியாச்சு. இப்போ நான் கார்னிஷ்க்கு பாதாம் அண்ட் கேஷ்யூ, முந்திரி ரெண்டுமே யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணுறேன். பட் உள்ளே நான் அந்த
கேக் மிக்சரில் கலந்தது வந்து வெறும் பாதாம் மட்டும் நல்லா சாப் பண்ணி கலந்துருந்தேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவும் வேணாம், நீங்கள் சாப் பண்ணி முந்திரியும் கூட சாப் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு நட்ஸ் என்ன விருப்பமோ நட்ஸே போடாமல் கூட செய்யலாம் நீங்கள். நம்ம ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது, வெண்ணிலா ஐஸ்கிரீமோடு சாப்பிடும்போது வெறும் ப்ரௌனியே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இட்ஸ் டன். இப்போ நீங்கள் வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து 180 டிகிரியில் நான் 30 மினிட்ஸ் தான் வச்சேன். பட் ஸ்டில் ஒரு 5 மினிட்ஸ் ஏறத்தாழ வந்து நீங்கள் உங்களோட அவனை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து 25 மினிட்ஸ் வைங்க, இல்லை 35 மினிட்ஸ் வைங்க, நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கோங்க. நான் 30 மினிட்ஸில் பர்ஃபெக்டாக டன் ஆகிடுச்சு. கரெக்டாக 30 மினிட்ஸ் தான். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ப்ரௌனி. இந்த வீக்கெண்டோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ரௌனி பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரௌனி பிடிக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மண்டே மார்னிங் வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கும் இந்த ப்ரௌனி தான் கேட்டிருக்காங்க. ஒரு மீல் ப்ரிப் பண்ண மாதிரியும் ஆச்சு ஸ்கூலுக்காக. இந்த வீடியோ அண்ட் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கட்டக்கூடிய ஹெல்தி அண்ட் குயிக் ரெசிபீஸ் நிறைய ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ், என்னோடய விலாக்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.